அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இது வந்து சம்மர் ஸ்பெஷல். இது வந்து குட்டீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கலர்ஸு ஃபிங்கர்ஸோட நேம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு யூஸாக இருக்கும். அப்புறம் வந்து டீச்சர் ட்ரைனிங் இது படிக்கிறவங்களுக்கு இது எய்டு செய்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படி செஞ்சேன்னு. இப்படி உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலரில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரில் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என்கிட்ட சார்ட் பேப்பர் இல்லைன்றனால நான் கலர் ஷீட் எடுத்துருக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரா வீட்டில் இருக்கும். நம்ம மில்க் ஷேக் குடித்த அந்த ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த இதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து டபுள் டேப் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக டபுள் டேப் இருக்கும் இல்லையா, அந்த டேப் எடுத்துக்கிறேன். அந்த டேப் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எல்லா விரல்லையும் நான் வந்து ஒட்டிக்கிறேன். பாருங்கள் எப்படி ஒட்டுறேன்ட்டு. இப்போ நான் ஒட்டுறது மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. எல்லா விரல்லையும் டபுள் டேப் ஒட்டிட்டு அடுத்து வந்து அந்த ஸ்ட்ராவையும் வந்து எல்லா விரல்லையும் இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு விரலுக்கும் ஒரு கலர் எடுத்துருக்கிறேன். அந்த கலரில் வந்து ஒரு பாசியை முடிச்சு போட்டு பாசியை கோர்த்துட்டு அடுத்து நான் இப்போ எப்படி கோர்க்குறோனோ அதே மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு கடைசியாக கீழே வந்து அந்த ஒரே ஒரு ஸ்ட்ராவில் வந்து எல்லா 5 நூலும் அந்த ஒரு ஸ்ட்ராவில் வரணும். இதுக்கு நீங்கள் வந்து உள்ளன் நூல் யூஸ் பண்ணிக்கோங்க, கலர் நூல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கலர் என்ன கலர்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கலரை பிடிச்சி இழுக்கிறப்ப அந்த விரல் மடங்கும். அந்த மாதிரி 5 கலரையும் பிடிச்சி இழுத்திங்கனாக்கா 5 விரலுமே மடங்கும். இது வந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லிக் கொடுக்குறப்ப இந்த எய்டு செய்ய சொல்லுவாங்க இல்லையா, அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மர் லீவுக்கு குழந்தைங்க வீட்டில் சும்மா தானே இருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க விளையாடுறதுக்கும் ஒரு விளையாட்டு ஜாமாவும் விளையாட்டு பொருளாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப குட்டி பசங்களுக்கு இந்த கலர்ஸ் 5 கலர்ஸும் கற்றுக்குவாங்க. விரலோட 5 விரலோட பேரும் கற்றுக்குருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த விரலுக்கு பின்னாடி வந்து அந்த விரலோட பேர் என்னதுன்னு எழுதிக்கலாம். இல்லை அந்த விரலுக்கு இந்த நூலோட கலர் என்ன கலர்னு எழுதி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த நூலை பிடிச்சி இழுக்கிறப்ப அந்த விரலோட பேரும் அந்த நூலோட பேரும் அந்த குழந்தைங்க கற்றுக்குறோங்க. ரொம்ப நல்ல கிராஃப்ட்டு. அதுவும் போக ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிவிட்டு அதுக்காகத்தான் செஞ்சேன் நான். இப்போ பாருங்கள் ஒரு விரலாக நான் இழுக்கிறப்ப வந்து அது ஒரு விரலாக மடங்கும். ஒரு நூலாக இழுக்கிறப்ப ஒரு விரல் மடங்கும். இந்த வந்து மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் அந்த நூல் வந்து இடையில வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டதுனால 2 சேர்ந்து மடங்குச்சு. அடுத்து சரியாயிடுச்சு. 5 நூலையும் பிடிச்சி இழுக்கிறப்ப கையும் வந்து அப்படின்னு பாருங்கள் எப்படி மடங்குதுன்னு. ஒரு விரலாக எடுக்கிறப்ப அது ஒரு விரலாக மடங்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பசங்க வந்து விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு இதாக பாருங்கள் எப்படி வருதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.